தினமொரு வசனம். ஏசாயா 57வது அதிகாரம் 21வது வசனம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். மன அமைதியின்றி தவித்த ஒருவர் அவ்வப்போது கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு சென்று ஆறுதலூட்டும் பிரசங்கங்களை கேட்டு வருவார். ஒரு நாள் அவர் மனமுடைந்திருந்த வேளையில் தொலைக்காட்சியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஒன்றை பார்த்தார். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பேசிய கிறிஸ்தவ போதகர் மருந்துக்கு கூட ஆறுதலாக எதையும் பேசவில்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்ற தலைப்பில் பேசிய அவருடைய பிரசங்கம் முழுவதும் கண்டிப்பின் வார்த்தைகளாகவே இருந்தது. ஆறுதலை தேடிக்கொண்டிருந்த அவருக்கு இந்த பிரசங்கியாரை அடித்து உதைக்க வேண்டும் போல தோன்றியது. ஆயினும் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்ற கடுமையான வார்த்தை அவருக்குள் திரும்ப திரும்ப துணித்து கொண்டிருந்தது. துவக்கத்தில் கோபமடைந்தவர் தனக்குள் எதுவோ உணர்த்தப்படுகிறது என்பதை உணர்ந்தார். எத்தனையோ ஆறுதல் பிரசங்கிகளினால் வராத ஒரு விடுதலை தனக்குள் ஏற்படுவதை உணர்ந்தார். தன்னுடைய மன அமைதியின்மைக்கு தன்னுடைய தேவனற்ற துன்மார்க்க வாழ்க்கைதான் காரணம் என்பதை உணர்ந்தார். அவருடைய மனம் திரும்புதலுக்கு அது வழிவகுத்தது. மருந்துகளில் 2 வகை உண்டு. முதல் வகை மருந்து வியாதிகளால் சரீரத்தில் ஏற்படும் வேதனைகளை உணராமல் செய்கின்றவை. 2வது வகை வேதனைகளின் காரணமான வியாதியை குணமாக்கும் மருந்துகள். முதல் வகை மருந்துகளை தொடர்ந்து உபயோகித்தால் நோய் முற்றி ஆபத்து ஏற்படும். 2வது வகை மருந்து வேதனைகளை உடனடியாக அகற்றாவிட்டாலும் அவைகளுக்கு நிரந்தர தீர்வுகளை தருகின்றவை. துன்பங்கள் மனிதனை தாக்கி மன அமைதி அகலும் போது ஆறுதலான வார்த்தைகள் அவசியமே. ஆயினும் ஆறுதலான வார்த்தைகளையே நாடிக்கொண்டிருந்தால் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படாமல் போகும். இயேசு நம்முடைய பாவ பிடிகளையும் மன அமைதியை அளிக்கும் வாழ்க்கை முறைகளையும் மனம் திரும்புதலின் வாயிலாக குணமாக்கி உண்மையான மன அமைதியையும் ஆறுதலையும் தருகிறவர். அதுதான் நமக்கு அவசியம். நோய் கண்டுபிடிக்கப்படுதலும் அவைகள் நமக்கு சுட்டி காட்டப்படுதலும் நமக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களாக தோன்றுவதில்லை. ஆனால் அவைகளால் நாம் உரிய சிகிச்சைகளுக்கான வழிகளை கண்டறியலாம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.